பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரை, எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எண்ணில் அடங்க நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கழுகை போல சிறகின் மேலே சுமந்த என்னை தாங்கினீரே, வழிகளெல்லாம் இடறி விழாமல் கருணை கரத்தா உயர்த்தினீரே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடு தேடுகிறே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடு தேடுகிறே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 40வது அதிகாரம், வசனங்கள் 27 முதல் 31 வரை. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறு விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து இளம்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அன்பானுளே, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டு சொல்றாரு, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் தேவனிடத்தில். நான் ஜோமத்துல அநேக காரியங்களை கேட்கிறேன், என் பிரச்சனையெல்லாம் சொல்றேன். ஆனா அது அவர்கிட்ட போய் எட்டவே இல்லை, எச்சமும் எட்டவே இல்லை, அவரு பதில் தரவே இல்லை. அதனால என் வழி என்ன அவர் மறந்துட்டாரு அப்படின்னு அநேக வார்த்தைகளால் நாம் கலப்பி கொண்டிருக்கிறோம். ஆனா இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறா? கடையாந்திரங்களை சிருஷ்டித்தனா, ஒன்ன சிருஷ்டித்தனா சோர்ந்து போக மாட்டேன். இது நீ அறியலையோ? நீ கேட்டது இல்லையா? கர்த்தருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. நாம் சோர்ந்து போகாமல் விழிப்போடு கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருப்போமானால், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து உயர எழும்புவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காணாவர் கல்யாண வீட்டிலே சொன்னார்ல, என் வேலை இன்னும் வரவில்லையோ? எனக்கு உமக்கு என்ன? கர்த்தருடைய வேலைக்காக அநேக ஆசீர்வாதங்களை நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம இந்த இடத்தை ரீச் பண்ணும்போது அவருடைய அந்த நாள், அந்த வேலையை எட்டும் போது நாம் வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் அநேகமாயிரம் அற்புதங்களால் அதிசயங்களால் நம்மளே உயர்த்துவார். ஜெபம் பண்ணலாமா? அவருடைய அதனால சோர்ந்து போகாதுங்க, பலத்தோடு கர்த்தருக்காய் காத்திருக்கும். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, ஸ்தோத்திரம். நாளின் காலை முதல் மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்க கிருபை எங்களை தாங்கினதப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல தருகிறோமப்பா. அன்றைய அநேக காரியங்களுக்காக உம்மிடத்தில் விண்ணப்பத்தில் வைத்து கர்த்தாவே, அநேக காரியங்களுக்காக உம்மை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க பலன் கொடுப்பீராகப்பா. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை நீ கழுகை போல உயர எழுப்பப்படுகிறபடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, அந்த நாளுக்காய் காத்திருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நாளுக்காக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை நடப்பித்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உடைய செட்டில் நிலையை மூடி கொள்வீராக. எந்த இடங்களில் ஏற பண்ணுவீராக. உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம்.
நெருவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.